அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை எழுப்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். 2026 இந்த வருடம் எப்படிங்க இருக்க போகுது? இந்த வருடம் நிறைய நன்மைகளும் மாற்றங்களையும் பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய கன்னிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கன்னிக்கு 65% பலன்களை இந்த ஆண்டு பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த காலகட்டங்கள் என்னென்னலாம் ப்ளஸ்ஸாக இருக்குது? வருமானம் சார்ந்த நிகழ்வுகள் ப்ளஸ்ஸாக இருக்குது. படிப்பு ரொம்ப நல்லா இருக்குது. குடும்பத்தின் உறவுகளுக்குள்ள ஒற்றுமைகளுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாவே இருக்குது. சரி, அவங்களுடைய கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும்? கம்யூனிகேஷனும் பரவாயில்லைங்க, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, அதுக்காக ரொம்ப நஷ்டமும் கிடையாது. கம்யூனிகேஷன், கமிஷன் பேசிக் சம்மந்தமான நிகழ்வுகள், போட்டித் தேர்வில் என்ன மாதிரியான ஒரு சாதகமான பலன்கள் இருக்குன்னா 65% சாதக பலன்கள் அப்படிங்கிறது உண்டு. சரி, இடம் வீடு சொத்து தொடர்பான நிகழ்வுகள் எப்படி இருக்கும்? 55% நல்லா இருக்கா? நல்லா இருக்குங்க. மிச்சம் 45% பிரச்சனைக்குரியதாக தான் இருக்கும். சரி, இவங்களுக்கு பூர்வ புண்ணிய பலம் எப்படி இருக்குது? குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு. 50-50 அதனுடைய பலன்கள் உங்களுக்கு இருக்குது. குழந்தைகளுக்காக நீங்கள் எந்த அளவில் பயன்பட முடியும்? 50% பலன்களை குழந்தைகள் நிகழ்வுகளில் பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். கடன் கிடைக்குமா? கடன் கிடைக்குங்க, ஆனால் எதிர்பார்க்குற அளவுக்கு கிடைக்காதுங்க. கடன் அடைக்க முடியுமா? அடைக்க முடியும். இப்போ 5 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 1 ரூபா கொடுக்கலாம். அந்த மாதிரி தான் கடன் அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுது. சரி, திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? நிச்சயமாக திருமண வாழ்க்கை பரவாயில்ல, பெட்டர் ஹாப் வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. பட் அதே நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்குமா அப்படின்னா அங்கே ஒரு சின்னதாக ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். அதனால் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. இப்போ 30க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். 30க்கு மேலே ஆயிடுச்சுன்னா தயவு செஞ்சு வெயிட் பண்ணாதீங்க, இப்போவே முடிச்சிடுங்க. இப்போவே அதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. எதிர்பாராத சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த சிக்கல்கள்லையும் சிக்கிக்காமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தாங்க இருக்குது. அதே மாதிரி ஆப்போசிட்டில் மனைவி ஏதாவது பேசுகிறாங்கன்னா, கணவன் ஏதாவது பேசுகிறாங்கனாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த காலகட்டங்கள் இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகம் எப்படி இருக்குது? இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகமும் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை. கோயிலுக்கு போகணும், அவ்வளோதான். அது மற்றதெல்லாம் அவர் பார்த்துக்குவார் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும். நல்லது நடந்துடும் அப்படிங்கிறதுக்காக போக வேண்டாம். நமக்கு நல்லது நடக்க வைப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு போயிட்டு வாங்க. தொழில் சார்ந்த நிகழ்வுகள் ரொம்ப நல்லா இருக்குது. தொழிலில் நிறைய கவனம் செலுத்துங்க. தொழிலில் நிறைய மாற்றங்கள், முன்னேற்றங்கள்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் சர்வீஸாக பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு காலம், பேரு புகழ் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரி, லாபம் இருக்கா? பதவி உயர்வுக்கான காலம் இருக்கா அப்படின்னா இப்போ எதிர்பார்க்க வேண்டாம். அடுத்த வருஷம் அதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த வருஷத்தின் பிற்பகுதியில் கூட வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. நல்ல லாபத்தை இப்போ உடனே எதிர்பார்த்து நீங்கள் முயற்சி பண்ண வேண்டாம். சரி, வெளிநாடு தொடர்பான நிகழ்வுகள் நல்லா இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. வெளிநாடு தொடர்பான நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகத்தையும் நன்மையையும் வருமானத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அளவிலேயே இருக்குது. அதனால் வெளிநாடு சார்ந்த நிகழ்வுகளை பயன்படுத்திக்கோங்க. நல்லதே நடக்கும். இந்த காலகட்டங்கள் மேலும் கூடுதலான நன்மைகளை பெறணும் அப்படின்னா, நல்ல லாபங்களும் நிறைய நன்மைகளும் கிடைக்கணும் அப்படின்னா தவறாமல் கன்னிமூல கணபதியை வழிபாடு செய்யுங்க. அந்த கன்னிமூல கணபதி உங்களுக்கு எல்லா வகையிலையும் நன்மைகள் நடக்கிறதுக்கு அனுகிரகம் புரிவார். மீண்டும் இணையதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.